ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மனிதன் இருளில் வாழ்கிறான் என்பதை பற்றி சற்று தியானித்து பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக ரோமர் 1 அதிகாரம் 21 வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயம் இருளடைந்தால் உலகம் முழுவதும் இருளடைந்ததாயிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய இருதயம் இருளாயிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு இருளாயிருக்கும். ஒளியான இருதயத்தை, சதையான இருதயத்தை சாத்தான் கல்லாக்கி அவனுடைய சிந்தனைக்குள் புகுந்து அவனுடைய சிந்தனையை கலக்கி அவனை உணர்வில்லாதவனாக்கி தேவன் யார் என்பதையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறியாமல் செய்து விடுகிறான். இதனால் மனிதனுடைய இருதயம் இருளடைகிறது. அப்படி இருளடைந்த இருதயத்தை கொண்ட மனிதன் உணர்வில்லாமல் கல்லாயிருந்து தேவன் யார் என்பதையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறியாமல் தன்னுடைய கண்கள் காணும் எலி, பல்லி, பாம்பு, மிருகங்கள் போன்றவற்றை தெய்வமாக கொண்டு வழிபடுகிறார். காரணம், அவனுக்குள் உணர்வில்லை. மனிதர் தேவ சாயலை கொண்ட மனிதர்களாகிய நம்மாலே இப்படிப்பட்ட உலகத்தை, அதன் மகிமைகளை நம்மால் படைக்க முடியாதே. இந்த பாம்பும் பல்லியும் எலியும் படைக்குமா? படைத்திருக்குமா? அதில் அவ்வளவு மகிமைகளை வைத்திருக்குமா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு மனிதனுக்குள் இல்லை. காரணம், அவனுடைய இருதயம் இருளடைந்து உலகமே இருளாயிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் மனிதன் புது சிருஷ்டியாக மாற வேண்டுமானால் ஒளியாய் வந்த இயேசுவை, ஒளியான இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அனுப்பினவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவனை சுதந்திரித்து வைத்துக் கொள்ளலாம். மரணம் என்பது நமக்கு கிடையாது. இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள் வர வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள் வர வேண்டுமானால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, நம்முடைய சிந்தை தெளிவாயிருந்து இவைகளை தியானிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா.
நம்முடைய சிந்தையை கலக்கிவிடும் சாத்தானை நமக்குள் வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும். ஒளியான இயேசு நமக்குள் வர வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி ஒளியான இயேசு நமக்குள் வர வேண்டும் என்பதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து அறியலாம். அந்த வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒளியான இயேசுவுக்குள் நாமும் நமக்குள் அவருடைய வார்த்தையும் இருந்தால், வார்த்தைகளும் இருந்தால், நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது தேவனால் கொடுக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை தெளிவாயிருக்கும். உதாரணமாக ஒரு முட்டையை எடுத்துக்கொள்வோம். அந்த முட்டைக்குள் இருக்கும் கருவாக வசனம் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை பாதுகாத்து வளர செய்யக்கூடிய வெள்ளை கருவாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு பாதுகாப்பாக இயேசு முட்டை ஓடாக இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் மனிதன் புது சிஷ்யாக மாறுகிறான். இந்த புது சிஷ்யான மனிதன் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூட முடியும். ஆமேன். தேவாதி தேவனை காண முடியும். பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் கிடைக்கும். காரணம், இயேசு ஒளியானவர். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஒளியான இயேசு நமக்குள் வர வேண்டுமானால் ஒளியை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளி உங்களிடத்தில் ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமேன். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அப்படி ஒளியாகிய இயேசுவினிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் ஒளி வீசுகிறது. நம்முடைய இருதயம் ஒளியாயிருக்கிறது. நம்முடைய இருதயம் ஒளியாயிருந்தால் உலகம் நமக்கு ஒளியாய் தெரியும், ஒளியாய் இருக்கும். தேவனுடைய படைப்புகள் அனைத்தையும் நாம் காண முடியும். தேவனுடைய படைப்பில் இருக்கும் மகிமையை நாம் காண முடியும். அவைகளை கண்டு தேவன் யார் என்பதையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிய முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒளியாகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருளின் பிள்ளைகளாக இல்லாமல்
ஒளியின் பிள்ளைகளாக மாறுவோம், புது சிருஷ்டியாக மாறுவோம். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்களுடைய சிந்தைகளை கலக்கும் சாத்தானை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய சிந்தைகளை கலக்கி எங்களை உணர்வில்லாமல் செய்யும் சாத்தானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. விலகி போவானாக. எங்களுடைய உணர்வுகளை கெடுத்து உணர்வில்லாமல் செய்து தேவன் அல்லாதவைகளை உயிரினங்களை நாங்கள் தெய்வமாக கொள்ளாமல் எங்களை காத்து ரட்சித்தருளும் அப்பா. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக மாற, புது சிருஷ்டியாக மாற கிருபை செய்தருளும் அப்பா. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேவன் தாமே நாம் அனைவரோடும் தங்கி இருப்பாராக. ஹல்லேலூயா.